ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் வெள்ளை ரவை வச்சு கிச்சடி பண்ண போகிறோம். காய்கறி எதுவுமே இல்லாமல் தான் அந்த கிச்சடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1/4 கிலோ வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1 கப் ரவை இருக்குது. கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் தண்ணி ஊற்றுறதுக்கு உங்களுக்கு அளவு பார்க்குறது கரெக்டாக இருக்கும். அதனால் ரவை வாங்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு பவுலோ இல்லை கிண்ணமோ இல்லை டம்ளரோ ஏதோ ஒன்றில் போட்டு நீங்கள் அளவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு அளவு தெரியும். இப்போ நான் இதில் 1 கப் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ 250 கிராம். சரிங்களா? அதுக்கு தக்காளி 1 எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். எதுக்குன்னா கிச்சடிக்கு 1 வெங்காயம் போதும். அப்புறம் 2 பச்சடி பண்ணுறதுக்காக 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம பச்சடி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அப்புறமா எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு தாளித்து விட்டுறலாம். முதல்ல வெங்காயத்தில் வெட்டி எடுத்துடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரவையில் உப்புமா, அப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு உப்புமா, இந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். இது வெள்ளை ரவையில் மட்டும்தான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, வெள்ளை ரவையில் பண்ணலாம், சாமை அரிசியில் பண்ணலாம், அப்புறம் இந்த குதிரைவாளி அரிசின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் பண்ணலாம். ரைஸில் கூட இது மாதிரி பண்ணலாம். நீங்கள் ரைஸை லைட்டாக வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு அதை குருணையாக பொடி பண்ணிவிட்டு இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட். நான் அது கூட செஞ்சுருக்கலாம். சரி, ஈஸியாக இருக்கட்டுமேன்னு இன்றைக்கி நான் இதை பண்ணியிருக்கேன். இன்னொரு நாள் நான் அரிசியில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். அதே போல் வெங்காயம் இந்த கிச்சடிக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும், சாம்பாரும் நல்லாயிருக்கும். நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. தயிர் பச்சடிக்கு கூட வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறம் இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு எடுத்து கட் பண்ணியிருக்கேன் பொடியாக, அதையே சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பூண்டு பல், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரே ஒரு பெரிய வெங்காயம். இப்போ இதை வதக்கிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், கடலைப்பருப்பு நம்ம வெங்காயம் கூடயே சேர்ந்து நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இதில் உங்களுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டதுன்னா போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகாய் போட்டதுனால மிளகாத்தூள் சேர்த்துக்கல. அடுத்து இதில் ரவையை சேர்த்துடலாம். தக்காளி அதிகமாக மசியணும்னு கட்டாயம் கிடையாது. இப்போ இதில் ரவை சேர்த்துருவோம். ரவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி இந்த மசாலோட சேர்த்து இந்த ரவையை கலந்து விட்டுக்கோங்க. அப்போ அந்த மணம் வரும் பாருங்கள் ரவையிலேருந்து. அப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் தண்ணி சேர்த்துருவோம். இந்த பவுலில் 1 பவுல் ரவை சேர்த்தோம் இல்லையா, அதில் தான் இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். 1 2 3. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரவை கட்டியாகாது. ஏன்னா நம்ம தக்காளி இந்த மசாலோட சேர்த்து நம்ம ரவையை வறுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் அது கட்டியெல்லாம் ஆகாது. கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துடலாம். தேவையான உப்பு கலந்துருவோம். நல்லா இது கொதித்து வேகட்டும். ஒரு 2-3 நிமிஷம்தான் ஆகும், அதுக்கு மேலையெல்லாம் ஆகாது. அடுப்பு சிம்லையெல்லாம் வைக்கல, ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இதில் நீங்கள் பச்சை தண்ணிக்கு பதில் சுடு தண்ணி சேர்க்குறதுனா கூட இதே அளவில் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டி சேர்ந்துருச்சு. இதில் மல்லித்தலை தூவிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான ஒரு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. காய்கறி இல்லாத ஒரு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தயிர் பச்சடி பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் சொல்கிறது தான், முதல்ல வெங்காயத்தை உப்பு போட்டு பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. காய்கறியே இல்லாத ரவா கிச்சடியும் தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு.
அருமையாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. காய்கறி எதுவுமே இல்லை, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு காய்கறியே இல்லாமல் இந்த மாதிரி ரவை இருந்துச்சுன்னா ஒரு கிச்சடி பண்ணிவிட்டு தயிர் பச்சடி மட்டும் வச்சுட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். நீங்களும் இது போல் ரவையில் காய்கறி இல்லாமல் ஒரு கிச்சடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.